ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு கதையோட தலைப்பு நீதி தீர்ப்பு. விதேக நாட்டை விசித்திரசேனன் என்ற ஒரு மன்னர் ஆண்டு வர்றாரு. அவருடைய அமைச்சரான தயாநிதின்னு ஒரு அமைச்சர். அவர் ரொம்ப அதிகாரம் இருக்குன்றதில் ஊழல் அதிகமாக பண்ணுறாரு. அந்த ஊழல் பண்ணும்போது கொஞ்சம் நெஞ்ச லஞ்சம்லாம் வாங்குறதில்ல, அதிகமாகவே வாங்குறது. அப்படி இருக்கிறப்ப அந்த விஷயம் மன்னருக்கு டைரெக்டாக தெரிய வருது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஊழல் செஞ்ச மன்னனை அவரை வேலையை விட்டு எடுத்துடணும்னு நினைக்கிறாரு மன்னர். அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு தகுதியான ஆளை நம்ம நியமிக்கணுமேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக போய் அவர் தேடும்போது ஒரு ஊரில் ஒரு கல்வி நிலையம் வச்சு நடத்துகிறவர். அவர் ரொம்ப நேர்மையும் அறிவும் கொண்டவர். அவரை கேள்விப்பட்டு அவருக்கு கடிதம் எழுதுகிறாரு. அப்போ கடிதத்தை படித்த அவர் பேர் ஞானசேகரர். ஆச்சரியம் அடைகிறாரு. மன்னர் நம்மளுக்கு இப்படி டைரெக்டாக அழைப்பு விடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மன்னர் கூப்பிடும்போது நம்ம நேரடியாக போய் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே குருகுலத்தை நடத்தி வர்றதுலேயே எனக்கு திருப்தியாக இருக்குமண்ணா, அதனால் என்னால் அமைச்சராக உங்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி பெறாரு விடைபெறதுக்கு. அதற்கு விசித்திரசேனன் மன்னர் சொல்கிறாரு, நீங்கள் பதவியை விரும்பாதவர் என்பதை நான் கண்டிப்பாக அறிந்திருக்கேன். ஆனால் உங்களை நாடி வந்ததுக்கு உங்களை தயாநிதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஊழல் பண்ணுறாரு. அவரை அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டு நான் உங்களை போடலான்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்து உங்களை வர சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் இது வேண்டான்னு நினச்சி நீங்கள் போகிறீங்கன்னா உங்களால் நாட்டுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். தயவுசெய்து என்னோடய வேண்டுதலுக்கு ஏற்றபடி நீங்கள் பதவியில் அமரணும் அப்படின்னு சொல்லி மன்னரே வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ மன்னரோட வார்த்தையில் நாட்டின் நலன் கருதி ஞானசேகரர் அமைச்சராக பதவி ஏற்கிறாரு. உடனே அமைச்சர் நியமிக்கப்பட்டதும் தயாநிதியை உடனே பதவி நீக்கம் செஞ்ச உடனே இதிலிருந்து எல்லாருமே ஷாக்காகிறாங்க. அடுத்த நிமிஷம் மன்னர் இவர் ஏன் ஊழல் பண்ணாருன்றதை விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஞானசேகரர்கிட்டே சொல்கிறாங்க. ஞானசேகரர் போய் தனிப்பட்ட முறையில் தயாநிதியை கேட்கும்போது, மன்னா நான் நல்லபடியாக தான் அமைச்சர் ஞானசேகரன்ட்ட தயாநிதி சொல்லும்போது, நான் நல்லபடியாக தான் ஆட்சி செஞ்சேன், ஆனால் எனக்கு கீழே ஒரு 100 பேர் இருந்தாங்க.